நுட்ப அறிவு. புகழ் கிடைப்பது அறிவின் நுட்பத்தில். படித்தவர்கள் அத்தனை பேரும் அறிவாளிகள் இல்லை, படிக்காதவர்கள் அடிமையும் இல்லை. தமிழ் வம்ச சூரிய பாசாங்குசம் கூறுவது கடலளவு அறிவில் கையளவில் கூறுவது என்று ஔவையார் கூறும் அறிவின் செயல் அவர்கள் அறிவிலிருந்து கடுகுமணி அறிவில் கூறுவது அவர்கள் மரபு. மெய்ப்பொருள் என்றால் உடல் பொருள். அப்படி இங்கு கூறுவது அ இ என்பது கூறியது. அது ஈ எழுத்து முகத்தை கூறியது. முகச் செயல்பாடுகள் கேட்போர்கள் நினைத்தால் தமிழ் செயல் உலகத்தில் அறிவின் தொழில் செய்வதில் அவர்கள் வசிக்கும் நாட்டில் இந்த செய்தியை பங்கு வைத்தால் அவர்கள் இந்த எழுத்து செயலை அம்மொழியில் வரைந்து செயல்படுத்தினால் யார் மொழி வம்சத்திற்கு நன்மை என்பது பர என்று கூறுவது. தமிழில் பிரகிருதி எழுத்து 51. அதில் இப்படி கூறும் பா. இந்த பா தேவபாஷை எழுத்து என்பது. இது மொழி படிக்கும்போது பா எழுதுவதற்கு இந்த பா பிரகிருதி எழுத்து என்பது சூரியனை குறித்து. அப்படி கூறுவதில் ஒரு சூரிய ஒளி உலகம் எங்கும், அந்த ஒளி நீங்களும் ஆனால் அறிவின் ஒளி எல்லாவரிலும் சப்ஸ்கிரைப் செய்து அறிவின் அருளாக்கி நீங்களும் வாழுங்கள். இங்கு கூறுவது தமிழ் எழுத்தை அலங்காரம் ஆக்குவது. தமிழ் எழுத்து இங்கு கூறுவது உடல் சார்ந்து. இது பிரகிருதி எழுத்தில் 51 பர. அந்த பா இது வாயு செயலை கூறுவது. அது சூரிய ஒளியிலிருந்து உருவாகும் எழுத்து. அது சித்தர்கள் செயல்படுவது. அதனால்தான் அகபூதம் புறபூதம் என்பதில் புறபூதம் எழுத்து. இந்த பர அவர்கள் சூரியன் செயலை அகப்படுத்துவது பா எழுத்து. வாயு செயலிற்கு முன் அனாதியாயி சூரியன் சிவ ஆயி இருப்பது. வாயு உலகத்திற்கு செயல்படும்போது சிவன் மீண்டும் ஆவதில் நானே எல்லாம் உலகத்தில் என்ற செயலில் நிலை கொள்வது. அப்போது சராச்சரன் தரணீதரன் தராதரன் மூன்று செயலிலும் மூன்று நிறமாயும் செயல்படுவது. அவன் ஒன்றையும் தீண்டவில்லை. அவன் எல்லாவற்றிற்கும் சக்தியாய் செயல்படுவது. பஞ்சபூதத்தில் கலந்து பூமிதரன். இதன் நிழல் அதன் செயலை உண்டு வளரும் உடலில் தராதரன். இது எதையும் சிந்தித்து செயல் புரியும் கூர்மை அறிவு உள்ளவர்களுக்கு இது புரியும். அப்போது சூரியன் நானே உலகத்தை தாங்குகின்ற சூரியன் சராச்சரன் ஏகன் அங்கிருந்து அநேகனாய் ரூபப்படுவது. வாயு ஆவதில் வாயு உலகத்திலிருந்து பிரகிருதி எழுத்து பா வடிவம். இந்த எழுத்தை ஏது கோணில் நீங்கள் சிந்தித்தாலும் இந்த பா எழுத்தை கீழ்பாகத்தை விரித்து
2 காலையும் உயர்த்தி வானம் வரை நீங்கள் வைக்கலாம். பா எழுத்து வடிவத்தில் உலகை நீட்டி விரித்தால் இந்த பா போன்று இருப்பதில் செயல்பட ரா வேண்டும். இந்த ரா என்பது இது நீங்கள் எழுதும் ரா. பிரகிருதி எழுத்தில் ரா என்பது இந்த கீழ்வரை பூமிக்கு கீழ் தாவரங்கள் வளர சூடு செல்வது. இந்த மேல்பாக வரை சூரியனுக்கு மேல் எச்செயலும் மனிதனுக்கு இல்லை. அதனால் இந்த மேல்வரை. கீழ்வரை பா என்பதில் உள்ளில் செயல்படும் போது இப்படி வர வேண்டும். இது எதற்காக என்றால், கற்பனையிலும் செயலிலும் இந்த ரா எங்கும் அகமும் புறமும் செயல்படுவது. அதற்காக இந்த ரா வடிவம் எழுத்து, தமிழ் எழுத்து. இந்த ரா எழுத்து சூடு. அப்போது பர, வாயு, அக்னி. அப்படி வரும்போது பா என்பது வாயு, ரா என்பது அக்னி. இச்செயல் யாருக்கு வேண்டும்? சாஸ்திர உலகம் செயல்படுபவர்களுக்கு வேண்டும். அவர்கள் வானத்தையும் பூமியையும் 9 கோளங்களையும் ஆராய்ந்து இன்று செயல்படும் வான உலகத்தில் கோளங்கள் சென்று வருவது. இது நமக்கு தேவையில்லை. அகங்கார அறிவு உடையவர்களுக்கு இது புரியாது. புத்தி வேகம் உள்ளவர் யார் எதை கூறினாலும் அவர்கள் செயல்படுவதை நம்பிக்கை எடுப்பார்கள். அப்போது இதுவும் அவர்களுக்கு தேவை வராது. அவர்கள் அணிகளின் உள்ளில் நின்று செயல்படுவார்கள். இந்த எழுத்தை கூறும்போது அவர் இஷ்டப்பட்ட அணிகளில். தமிழ் வம்சம் கூறுவது சித்தர்கள். சித்தர்கள் செயல் எழுத்து, பிரகிருதி எழுத்து, உடல் எழுத்து 2 வகை பிரிப்பதில் இங்கு கூறுவது பிரகிருதி எழுத்து. அப்போது ரா பறை என்பதில் பா எழுத்து உடல் அசைவு, பொருள் அசைவிற்கு வாயு தேவை. பரந்து நிற்பதன் காரணம் பூமியில். ரா எழுத்து காட்சி, கண் காண்பது, அது பர. அப்போது பர என்பது இல்லாமல் உலகத்தில் எதுவும் வாழ முடியாது. இது வாத்தியார்களுக்கு தேவை, குழந்தைகளுக்கு தேவை. படிப்பவர்களுக்கு பர என்றால் தமிழ் எழுத்தின் வடிவம் வாயு, அக்னி. இச்செயலில் கூறுவது பக்தி உருவாக. அப்போது இந்த பர என்பது பராசக்தி என்று வருவது தமிழ் மரபு. அது பர, வாயு, அக்னி. இதன் செயல் நீர் உருவாக்குவது. பூமியில் வாயு சூடு, சூரிய சூடு 2ம் சேர்ந்து கார்மேகம் கொண்டு மழை பெய்வது நீர். அப்போது இந்த பர என்பது சக்தியாவது எப்படி? அறிவு உள்ளவர்கள் மனதில் பூமி செயலை படிப்பவர்களுக்கு தேவை.
தமிழ் எழுத்து பர என்ற எழுத்தின் அர்த்தத்தில் செயல்படும்போது பர அக்னி, வாயு அக்னி, சக்தி இவை இரண்டிலும் உருவாவது நீர், மழை. அது வானச்செயல், கார்மேகத்தில் இருந்து உருவாவது. இவைகள் ரெண்டு சக்தியிலிருந்து மழை உருவானால் அது பூமியில் பதிவது. அங்கு வனத்தில் விளையும் ஆகாரம் உண்பது உயிர் உடல்களில். அப்போது பராசக்தி, பரையுட சக்தி, பராசக்தி. அப்போது இங்கு தமிழர் எதை செய்வார்கள் என்றால், பரையுட சக்தி நீர், ஆகாரம் விளைவதற்கு, ஆகாரம் உண்பதற்கு நீர் உடல் சக்தி, உடலில் நீர் காமசக்தி நீர். இவைக்கு பர, வாயு அக்னி சூடில் மழை உருவாவது, வனத்தில் விளைவது நீர் சக்தி. அதை பராசக்தி, பரையுடைய சக்தி என்பதில் என்ன தவறு? இது பழைய வார்த்தைகள், அன்று உள்ளவர்கள் செயலில் நடப்பது. இதை அகங்கார அறிவு உள்ளவர்கள் ஏற்க மாட்டார்கள். அதை வனப்பாற்றல் என்று சொல்வார்கள். வனப்பாற்றல், வனத்தின் ஆற்றல் பராசக்தி. இந்த வாயு அக்னி செயலில் வனப்பாற்றல் நடப்பது விவசாயத்தில் நெல். அது அந்த மழை நீரில் உருவாகும் செயலில் நீரை தங்க வைத்து நெற்பயிர்கள் உருவாக்கி அதை அறுத்து தைப்பொங்கல் கொண்டாடுவார்கள். பொங்கல் அது தமிழர்கள் மரபு. புதுநெல் அறுவடை செய்து பூமி தேவிக்கு தாய், நீர் சக்தி, பெண் சக்தி. பூமாதேவி என்பதும் பராசக்தி என்பதும் அதன் பஞ்சபூத சக்தியில் இயங்கும் பூமியில் முதல் நாங்கள் உண்டு வாழும் அரிசிக்கு பொங்கல் படைத்து அதை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் மனசிற்கு இயன்றவாறு மீண்டும் அடுத்த வருடம் வேணும் உன் தயவால் என்று பஞ்சபூதத்தை நினைத்து செயல்படும் பொங்கல். இவ்வகை அறிவு இரண்டு எழுத்து தமிழ் செயலில் கூறுவது. தமிழ் அரசாங்கம் 2 கோடி கொடுத்தாலும் தவறு இல்லை. அதனால்தான் தமிழை நீங்கள் எப்போதும் அந்நிய நாட்டில் உள்ளவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். இங்கு கூறும் வீடியோக்கள் அவர்கள் இந்த எழுத்தை அங்கு சுண்டிக்காட்டி உங்கள் தமிழ் மொழியை வளர்ப்பார்கள். நன்றி.